அண்மை செய்தி. நள்ளிரவில் மின்கட்டண உயர்வா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நள்ளிரவில் மின் கட்டண உயர்வு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அதை கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்று நேற்று மாலை வரை தமிழக அரசு கூறி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் மின்சார கட்டணத்தை 3.16% உயர்த்தியிருக்கின்றது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களையும் தொழில் வணிகத் துறையினரையும் மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய இந்த மின் கட்டண உயர்வு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ரூபாய் 3500 கோடி அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் திமுக அரசு வீடுகளுக்கான மின் கட்டண உயர்வுக்கு ரூபாய் 374 கோடியை மட்டும் தாங்களே ஏற்றுக்கொள்வதால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டு வீடுகளுக்கான மின் கட்டணத்தையும் 4.83% உயர்த்தியிருக்கின்றது தமிழக அரசு. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கக்கூடிய காரணத்தால் அதையும் விட்டு வைத்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு ஏற்கனவே 3 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அவற்றின் செலவு மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ஏராளமான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் மூடப்பட்டு விட்டன என்றும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையிலேதான் மீண்டும் மின் கட்டண உயர்வு என்பது சிறு குறு தொழிலை மேலும் நலிவடைய செய்யும் என்றும் அவர் காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். மருந்துக்கு கூட மனிதநேயமின்றி இரக்கமின்றி தொடர்ந்து தமிழக அரசு செயல்படுவதாகவும் இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.